பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நலமாக இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். இம்மட்டுமாய் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஆச்சரியமாய் அதிசயமாய் தேவன் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். 2020 ஆண்டினுடைய தொடக்கம் முதல் இந்த 11ஆம் மாதம் முடிகிற இந்த ஒரு சில நாட்கள், இந்த நாளிலும் கூட தேவன் நம்மை பாதுகாத்தீர். உலகம் முழுவதும் பெரிய ஒரு கொந்தளிப்புகள், பயங்கள், மரண பயம், மரண ஓலங்கள், நிம்மதி இல்லாய்மை, இப்படியாக பல நிலையில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது கர்த்தரை சார்ந்து ஜீவிக்கிற அவருடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு புதிய ஒரு ஆண்டுக்குள் நாம் கடந்து போகிறோம். இன்னும் ஒரு மாத காலம் இருக்கிறது. இந்த வாரத்தின் முதலாம் நாளாகிய இந்த ஞாயிற்றுக்கிழமை வைசலாட் கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு ஒரு முதன்மையான ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாரமாக ஞாயிற்றுக்கிழமையாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து வருகிற மாதம் பூராவும் ஒரு சுத்திகரிப்பின் ஒரு மாதங்கள். ஏனென்றால் புதிய ஒரு மாதத்துக்கு நாம் கடந்து போகிறோம். நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டிய ஒரு மாதம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அதற்கு ஆதாரமாக இன்றைய நாளிலும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கும்படியாக நான் வாஞ்சிக்கிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 4வது அதிகாரம் அதனுடைய 23, 24 வசனத்தை வாசிக்க கேட்போம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. காத்துக்கொள், காத்துக்கொள் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு இன்று நம்மளோடு எச்சரிக்கிறது. காத்துக்கொள், காத்துக்கொள். எதை காத்துக்கொள்ள வேண்டும்? மனிதனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான 2 உறுப்புகள், அவயவம் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று இருதயம், இனி ஒன்று வாய். 2 அவயவத்திற்கும் பெரிய ஒரு தொடர்பு இருக்கிறது. மனுஷனுடைய வாழ்க்கையை சரியாய் கொண்டு செல்லவும் முடியும், மனுஷனுடைய வாழ்க்கையை தவறான நிலைக்கு நேராக கொண்டு செல்ல முடியும். அதற்கு இந்த 2 அவயவமும் நமக்கு மனிதனுக்கு மிக உபயோகமாயிருக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், அதனுடைய 23ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஒரு தேவனுடைய பிள்ளை என்னுடைய வாழ்க்கையில் இருதயம் பகுதி மிக முக்கியமானது. உலகத்தில் உள்ள மனிதனை பார்க்கும் போதும் அவனுக்கு அந்த இருதயம் மிக முக்கியமானது. ஒரு நாளிலே வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? ஆதியாகமம் அதனுடைய 6வது அதிகாரம் 5, 6 வசனத்தை வாசிக்கும் போது அங்கு அழகாக ஒரு கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறத வாசிப்போமாக. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தம் பொல்லாதது என்று கர்த்தர் கண்டு மனுஷனை சிருஷ்டித்ததற்காக துக்கப்பட்டார், மனஸ்தாபப்பட்டார். போதும். வேதம் அருமையாக சொல்லுகிறது. அல்லேலூயா. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தம் பொல்லாததாக கண்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் என்ன நடந்தது தெரியுமா? அவருடைய தொடர்ந்துள்ள சில வசனங்களை பார்க்கும் போது அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தோற்றம் பொல்லாததாய் தேவன் துக்கப்படுகிற நிலையில் உள்ள பகுதியாக இருந்ததினால் அங்கு அப்படிப்பட்ட மனிதனை தேவன் அழித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், மனுஷனுடைய இருதயம் தவறானதாய் சீர்கட்டதாய் இருந்ததினால் அவன் வாழ்க்கையில அழிவை சந்தித்தான். இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே மகளே, உன் இருதயத்தை நீ எனக்கு தா என்று கேட்கிறார். எதற்கு? மனிதனுடைய வாழ்க்கையில் உள்ள மிக முக்கியமான ஒரு அவயவம். காரணம், இருதயம் மனிதனுக்கு சுவையா இருந்தால் அவன் வாழ்க்கை சரியா இருக்கும்.
இருதயம் சரியில்லை என்றால் அவனுடைய வாழ்க்கையே ஒன்றுமில்லாமல் தாறுமாறாய் ஒரு சபிக்கப்பட்டதாய் மாறிவிடும். முதலாவது இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், பிரைஸ் தி லார்ட், உன்னுடைய இருதயத்தை நீ காத்துக்கொள். என்றால் ஒரு நாள் உன் இருதயம் பொல்லாததாய் தவறான சிந்தை உள்ளதாய், தொடக்கத்தில் நாம் வாசித்தது ஆதியாகமத்தில் வாசித்தது போல இருதயத்தின் நினைவுகள் தோற்றம் எல்லாம் பொல்லாத ஒரு எண்ணம் உள்ள ஒரு இருதயமாய் நமக்கு இருந்தது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய இருதயத்தை திறந்து கொடுத்த போதோ நம்முடைய இருதயம் பரிசுத்தமாக்கப்பட்டது. பிரைஸ் தி லார்ட். பரிசுத்தமாக்கப்பட்ட இருதயத்தை வேதம் சொல்லுகிறது நீ காத்து கொள்ள வேண்டும். ஆமென். கர்த்தர் சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி நம்மிடத்தில் பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறார். நீ உன்னுடைய இருதயத்தை நீ காத்துக்கொள். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளையே, இன்னுமா நாம் பார்க்கும்போது காரணமே ஏன் காத்துக்கொள்ள வேண்டும். வாசிப்போமாக. மார்க் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரத்தில் அதனுடைய 20வது வசனத்தை வாசிக்கும் போது வாசிப்போமாக. மனிதனுக்கு உள்ளே இருந்து புறப்படுகிறவைகளே மனிதனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில் இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். எங்கிருந்து புறப்படுகிறது? இருதயத்தில் இருந்து. பிரைஸ் தி லார்ட். ஆமென். தேவன் அதுதான் சொல்லுகிறார். இதில் சொல்லப்பட்ட எல்லா காரியமும் பிரைஸ் தி லார்ட் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே திரும்பி வருவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்கிறது. அதான் காத்துக்கொள் என்று சொல்லுகிறார். ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற உன்னுடைய வாழ்க்கையை நீ ஒன்று சிந்தித்து பார். பிரைஸ் தி லார்ட். உன்னுடைய இருதயம் தேவனுக்கு முன்பதாக செம்மையானதா இருக்கிறதா? தேவன் விரும்புகிறதா இருக்கிறதா? ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்கள் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களோ என்று கர்த்தர் கேட்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நமக்குள்ளே தேவ ஆவியான வாசமாய் இருக்கிறார். நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம் என்று கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது. அங்கு நாம் பார்க்கும்போது அடுத்த 23 வசனம், பொல்லாங்கானவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை என்ன செய்கிறதா? தீட்டுப்படுத்துகிறது, கெடுக்கிறது, அழிக்கிறது. ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பைசலா இவை எங்கிருந்து புறப்படுகிறது? இருதயத்துக்குள்ளிருந்து புறப்படுகிறது. பைசலா. ஆமென். இருதயத்துக்குள்ளிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்துகிறது. ஆமென். அதனால் தான் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை விட்டு வெளியே போன இந்த சிந்தைகள் மீண்டும் உனக்குள் வராதபடி நீ காத்துக்கொள். ஆமென். காத்து கொள்வதற்கு நமக்கு உதவி செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவி எப்படி உதவி செய்வார்? சத்திய வசனத்தின் மூலமாய். சத்திய வசனத்தை நமக்கு கொடுக்கும் போது கொடுத்து வசனத்தால் நம்முடைய இருதயத்தை ஆவியானவர் நிரப்பி, ஆமென், நமக்குள் வைத்து அந்த வசனத்தை சேவ் பண்ணி வைத்து நாம் வாழ வேண்டிய வழியை ஆவியானவர் நமக்கு காட்டுகிறார். நான் சிந்திக்க வேண்டிய காரியங்களை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். எது நல்ல சிந்தனை, எது தவறான சிந்தனை, எது நம்மளை கரைப்படுத்தும் சிந்தனை, எது நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும் சிந்தனை என்று நமக்கு பரிசுத்த ஆவியானவர் சுட்டி காட்டி நம்மை பாதுகாத்து வழி நடத்துகிறார். இன்னும் நாம் ஒரு வசனத்தை வாசிப்போமாக. எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 17வது அதிகாரத்தை வாசிக்கும் போது அதனுடைய 9-10 வசனத்தை வாசிப்போமாக. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுடைய வார்த்தை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாவற்றை பார்க்கலும் இருதயம், உன்னுடைய இருதயம், மனிதனுடைய இருதயமே எப்படி இருக்கிறதா? திருக்குள்ளது, மகா கேடு உள்ளதா இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இருதயம் ஆபத்தானதாக இருக்கிறது. வாசிப்போம். அதை அறியத்தக்கவன் யார்? ஒரு மனிதன் அதை அறிய முடியாது. காரணம், எந்த மனிதனை நாம் சந்திக்கும் போதும் சிரித்த முகத்தை காட்டுவோம். ஆனா இருதயத்தில் அந்த மனிதனை குறித்து என்ன நினைத்திருக்கிறோம் என்பது பைசலான் அவனுக்கு தெரியாது, தேவனுக்கு தெரியும். ஆமென்.
அதுதான் வேதம் சொல்லுகிறது, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆமென். இருதயத்தை ஏன் காத்துக்கொள்ள வேண்டும்? நீ தேவனை சந்திக்க வேண்டும் என்றால், தேவனை தரிசிக்க வேண்டும் என்றால், உன்னுடைய இருதயம் ஆயத்தம் உள்ளதா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அது மத்தேயுவில் சொல்லப்பட்டிருக்கிறது, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிற பாருங்கள், எரேமியாவில் 10ஆம் வசனம், கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவன் வழிகளுக்கும் செய்களின் பலனுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை என்ன செய்கிறாராம்? ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதித்தறிகிறவருமா இருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையிலே நன்மையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பதற்கு கர்த்தர் முதலாவது பார்ப்பது உன்னுடைய இருதயத்தை பார்க்கிறார். ஆமென். சங்கீதக்காரர் சொல்லுகிறார், என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனால் கர்த்தர் எனக்கு செவி கொடார். இருதயத்தில் அக்கிரம சிந்தை. அப்போ ஜெபிக்கும் போது பொல்லாத இருதயத்தை வைத்துக் கொண்டு நீ ஜெபிப்பா என்றால் அந்த ஜெபத்தை கர்த்தர் அறிவிருக்கிறார். அந்த ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுப்பதில்லை என்று கர்த்தர் வேதம் சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். வேதம் சொல்லுகிறது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள். ஆமென். சங்கீதம் 17 அதனுடைய 1-2 வசனத்தை வாசிக்கும் போது வாசிப்போமாக. நியாயத்தை கேட்டருளும், என் கூப்பிடுதலை கவனியும், கபடமில்லாத உதடுகள் இருந்து பிறக்கும், என் விண்ணப்பத்துக்கு செவிகொடும், வெளிப்படுவதாக, நோக்குவதாக, நீர் என்னுடைய இருதயத்தை பரிசோதித்து காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்து ஒன்றும் காணாது இருக்கிறீர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, நீர் என்னுடைய இருதயத்தை பரிசோதித்து. ஏன் கர்த்தர் பரிசோதிக்க வேண்டும்? ஆமென். காரணம், அக்கிரம எண்ணங்கள், தவறான எண்ணங்கள், பாவ எண்ணங்கள் நமக்குள் இருந்தால் தேவன் ஜெபத்திற்கு பதில் கொடுக்க மாட்டார். பகைமை உணர்வுகள், கசப்புகள், கோப எண்ணங்கள், எரிச்சல்கள், தேவையில்லாத அருவருப்பான எண்ணங்களோடு தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டால் தேவன் ஜெபத்தை கேட்க மாட்டார். சகோதரனே, சகோதரியே, நீ சொல்லலாம், நான் 3 மணி நேரம் ஜெபிக்கிறேன், 2 மணி நேரம் ஜெபிக்கிறேன், 4 மணி நேரம் ஜெபிக்கிறேன் என்று நீ ஜெபிக்கும் போது கர்த்தருடைய இருதயத்தை பார்க்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இருதயத்தை சோதித்து பார்க்கிறவராயிருக்கிறார். அதனால் அன்பான தேவனுடைய பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, எல்லா காவலோடும் உன்னுடைய இருதயத்தை காத்துக்கொள். பிரைஸ் தி லார்ட். அப்போ என்ன செய்ய வேண்டிய? இருதயத்துக்குள் இருக்க வேண்டியது பிலிப்பியருக்கு நிருபம் 4வது அதிகாரம் அதுல பார்க்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக வேதம் சொல்லுகிறது. அதனுடைய 8ஆம் வசனத்தை வாசிப்போமாக. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகளோ, நீதி உள்ளவைகளோ, கற்புள்ளவைகளோ, அன்புள்ளவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். ஆமென். அதுதான் ஆண்டவர் கேட்கிறார், இருதயத்தை தா என்று கேட்கிறார். அதுதான் நீதிமொழிகள் சொல்லப்பட்ட எல்லா காவலும் இருதயத்தை காத்துக்கொள்ள சொல்லப்பட்டிருக்கிறது. அதான் மார்க்கில் பார்த்தோம், பொல்லாங்கானவைகள் உன்னுடைய இருதயத்துக் கொண்டு புறப்பட்டு உன்னை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியாவில் வாசித்தோம், இருதயம் மகா கேடுள்ளது, திருக்குள்ளதமா இருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் ஒரு நாள் ஜலத்தினால் அந்த பூமியை அழிக்க காரணம் மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் தோற்றம் எல்லாம் நித்தம் பொல்லாததா இருந்தது கர்த்தர் வேதம் சொல்லுகிறது. ஆமென். அதனால் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால் 8ஆம் வசனம், கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகளை இருதயத்தில் வை, போலித்தனமானதை வைக்காத. இருதயத்தின் உண்மையான சிந்தனை, பிரைஸ் தி லார்ட், தேவன் விரும்புகிற சிந்தனை உனக்கு இருதயத்தில் கடந்த உண்மை உள்ளவைகளோ, ஒழுக்கமான சிந்தை.
இருதயத்தை தேவனுக்கு ஒப்புக்கொடு. நீ சிந்திக்க வேண்டிய சிந்தை ஒழுக்கமான சிந்தை சிந்திக்க வேண்டும் சொல்ல. அடுத்தது நீதியானவைகள், அநீதி அல்ல, அநியாயம் செய்கிற குறித்து அல்ல, பிறருக்கு தீங்கு செய்வதை குறித்து சிந்திக்க அல்ல, நீதியானவைகளை சிந்திக்க வேண்டும். கற்புள்ளது, தவறான பாவ எண்ணங்கள் அல்ல, கற்புள்ளது. பைசலான் கற்புள்ள சிந்தை நமக்கு வேண்டும். அடுத்தது அன்புள்ள, பகைமை அல்ல, கசப்பு அல்ல, எரிச்சல் அல்ல, பொறாமை அல்ல, வன்கண் அல்ல, பின்ன என்னது? அன்புள்ள எண்ணங்கள். ஆமென். அன்பு தீங்கு நினையாது. 1 கொரிந்தியர்ல 13வது அதிகாரத்துல வாசிப்பானுடைய 4ஆம் வசனத்திலிருந்து அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், விசுவாசிக்கும், நம்பும், சகிக்கும், ஒளிய போர். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது அன்புள்ளவைகள் அவைகளோ. அப்ப நான் சிந்திக்க வேண்டியது, இப்ப நான் கேட்டதான காரியங்கள் நம்முடைய இருதயத்தில் நிரப்பி வைத்திருக்க வேண்டும். அடுத்தபடியாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நற்கீர்த்தி உள்ளவைகள் அவைகளோ. பிரைஸ் தி லார்ட். நல்ல காரியம், தவறான காரியம் அல்ல. அடுத்தவனை எப்படி ஏமாத்தலாம், அடுத்தவனை எப்படி சதிக்கலாம், அப்படிப்பட்டதை அல்ல சிந்திக்க வேண்டியது. ஆமென். அடுத்தவன் என்னை பார்த்து கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். என்னுடைய பேச்சு, என்னுடைய சிந்தைகள் எல்லாம் தேவநாம மகிமைக்கேதுவாக இருக்க வேண்டும். பிறரை சதி செய்ய வேண்டும், பிறனுடைய வாழ்க்கையில் தீங்கு வந்தால் சந்தோஷப்பட வேண்டும், அப்படி நினைக்க கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. அதோட நற்கீர்த்தி உள்ளவைகளோ. அடுத்தது புண்ணியம் எதுவோ, புகழ்ச்சிக்குரிய காரியம் எதுவோ அவைகளே என்ன செய்யணுமா? சிந்திக்கணுமா? கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற பிரியமான தேவனுடைய பிள்ளையே, பிரைஸ் தி லார்ட். நீ இருதயத்தை காத்துக் கொள்ளுகிறாயா? காத்துக்கொள், காத்துக்கொள். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய இருதயத்தை காத்துக்கொள்ள கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார். இருதயத்தை தேவ சமூகத்தில் உன்னுடைய இருதயம் திருக்குள்ளதாக, தவறான எண்ணம் உள்ளதாக, மார்க் 7 சொல்லப்பட்டது போல உள்ள தவறான எண்ணங்கள் உள்ளதாக உன்னுடைய இருதயம் இருக்கும் என்றால் இன்றைக்கே கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. உன்னுடைய இருதயத்தை காத்துக்கொள். ஆண்டு சொல், மகனே உன்னுடைய இருதயத்தை நீ எனக்கு தா என்று கர்த்தர் கேட்கிறார். அடுத்தபடியாக எதை காத்துக்கொள்ள வேண்டும்? நீதிமொழியின் புஸ்தகத்தில் அதனுடைய 4வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தை வாசிப்போம். வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதட்டின் மாறுபாட்டை தூரப்படுத்து. நாவு, உதடு. பைசலாட். ஆமென். நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிறதான வார்த்தைகள் மிக கவனம். எங்கிருந்து வரும் வாய் வழியாய்? இருதயத்துக்குள் இருந்தா வாய் வழியா வெளியே வருகிறது. ஆமென். நீ இருதயத்தில் எதை நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ அது உன்னுடைய வாயில் வெளியே வருகிறது. நீ வார்த்தையினால் பேசுகிறாய். வார்த்தை மிக முக்கியம். நாவை ஒரு தேவனுடைய பிள்ளை வாயை நீ காத்துக்கொள்ள வேண்டும். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. உன் வாயின் தாறுமாறான வார்த்தைகளை அகற்று. உன் உதடுகளின் மாறுபாட்டை உன்னை தூரப்படுத்த கர்த்தர் சொல்லுகிறார். அன்பான சகோதரனே, சகோதரியே, ஆமென். உன் வாயின் வார்த்தை மிக கவனம். உன் வாயின் வார்த்தை உன்னை உயர்த்தவும் வைக்கும், உன்னை தாழ்த்தவும் வைக்கும். உன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை தான் குடும்பத்தில் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும், சாபத்தையும் கொண்டு வரும். உன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை தான் உன் வாழ்க்கையில் அழிவையும் கொண்டு வரும், ஒரு ஜீவனை வாழ்வையும் கொண்டு வரும். வாயை நீ காத்துக்கொள். அதற்கு வேதத்தில் நாம் வாசிக்கும் போது நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்னதாக யாக்கோபுக்களின் நிருபத்தில் நாம் பார்ப்போமாக. யாக்கோபுக்களின் நிருபம், பிரைஸ் தி லார்ட், அதனுடைய 3வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். சிறிய அவயவமா இருந்தும் பெருமையானதை பேசுகிறது. அப்ப பெருமையானதை பேசுவதற்கு முதலாவது பெருமை என்ன? எங்க இருக்கிற? இருதயத்துக்குள் இருக்கிறது. ஆமென். சிலருடைய வாழ்க்கையில எல்லாம் பெருமையே. பிரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளையே, உனக்கு மனத்தாழ்மை மிக முக்கியம். பலமுறை செய்தியில கொடுத்திருக்கிறேன். மனத்தாழ்மை. தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். உனக்கு என்ன இருந்தாலும் சரி, பெருமை கொள்ளாதே.
ஆமென். எதை கர்த்தர் கொடுத்திருந்தாலும் நீ சொல்லு, இதெல்லாம் என்னுடைய தேவன் எனக்கு கொடுத்தது. ஆமென். தேவன் உனக்கு ஒன்றை கொடுக்கவில்லை என்றால் நீ அதை அனுபவிக்க முடியாது. எத்தனையோ பேர் பணங்கள் பல லட்சம் கோடியை வைத்துக்கொண்டு அவர்களுக்கு அனுபவிக்க முடியவில்லை. அதை தூக்கி போட்டுறாங்க, எது யாரும் எடுத்துட்டு போயிடுறாங்க. எத்தனையோ பெரிய பெரிய கோடீஸ்வரன் எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன், கேள்விப்பட்டிருக்கிறேன். ஐயோ, அரிசியில ஊறுகிறதா தண்ணி குடிக்க முடியாது, சுகர் கம்ப்ளைண்ட் நிறைய பேருக்கு, சுகர். ஆமாம், காலெல்லாம் வீங்கி போய் புழுத்து தண்ணி வடிஞ்சிட்டே இருக்கும். பைசலாட். ஆனால் கோடீஸ்வரன் கண்ணு கெட்டாத தூரம் போற, இதெல்லாம் எனக்குள்ள பறக்கிற பிளைனு எனக்குள்ளதான்னு சொல்லுவான். பைசலாட். எல்லாம் சொல்லி சொல்லியே அழிஞ்சு போயிட்டு இருப்பான். அன்பான தேவனுடைய உலகத்தில் எது இருந்தாலும் அது உனக்கு ஜீவன் அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளவு வசதி இருந்தாலும் எவ்வளவு வருமானம் இருந்தாலும் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தாழ்மை வேணும். ஆண்டவரே, இவைகள் ஒன்று நான் கொண்டு போறதில்லப்பா, இது பூமியோடு சரி, இதை வைத்து மேன்மை பாராட்ட என்ன இருக்கிறது? எத்தனையோ பேரோட வாழ்க்கையில பெருமையே அவங்களை அழிச்சிருக்கு. பிரைசலாம். எத்தனையோ குடும்பங்கள் பெருமையில ஒண்ணும் இல்லாம போயிருக்கு. நாங்கள் நிறைய கேள்விப்படுகிறோம், நிறைய பார்க்கிறோம். பிறரை அற்பமாக எண்ணுவார்கள். பைசலாட். ஏதோ இவர்கள் ஏதோ பெரிய இது மாதிரி. வேண்டாம், மனத்தாழ்மை வேண்டும். பைசலாட். நாவானது மிக முக்கியமான வாசிப்பானுடைய, அப்படியே நாவானது சிறிய அவயவமா இருந்தும் பெருமையானவைகளை பேசும். சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்துகிறது. அது அடுத்த வசனம். நெருப்பு. நாவு என்னமா? நெருப்பா. ஸ்தோத்திரம். ஆமென். உடைய நாவு அடக்காவிட்டால், அதான் பார்த்த உதடுகள் மாறுபாட்டுக்கு விலக்கு என்று சொல்லப்பட்டு, உன் நாவை, உதடை, வார்த்தையை, வாயை அடக்காவிட்டால் வேறு சொல்லுகிறது அது நெருப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது உன்னையும் அழிக்கும், மற்றவர்களையும் அழிக்கும். பேசலாம். எத்தனை பேர் பேச்சினால அடி வாங்கி இருக்கிறாங்க. பேச தெரியாம தேவையில்லா வாயில வரதெல்லாம் உளறி விட்டு அடிச்சு மூஞ்செல்லாம் வீங்கி பல்லெல்லாம் கொட்டி வந்திருக்கிறாங்க. நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். என்னப்பா மூஞ்செல்லாம் வீங்கி போயிருக்கு, கண்ணெல்லாம் காயமா இருக்கு, ரத்தம் அடி, என்ன விஷயம்? அடிச்சு போட்டான். அவன் சொல்லலாம், கெட்ட வார்த்தை பேசினா வச்சு இழுத்துட்டான். பைசலான். இதே மாதிரி அநேகருடைய வாயால கெடுவாங்க. பைசலான். தேவனுடைய பிள்ளையை, ரட்சிக்கப்பட்ட நீ உன்னுடைய வாயை காத்துக்கொள். தவறான வார்த்தைகள் பிறருக்கு இடத்தில் பேசுவது கவனித்து பேசு. மற்ற நபர்களோடு நீ பேசுவது கவனமாயிரு. பைசலான். அதாவது பேசுகிற வார்த்தையை நாம் எடுக்க முடியாது, ஒன்று செய்ய முடியாது. அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்பு நெருப்பு தான். அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி, முழு சரீரத்தையும் நாவு என்ன செய்கிறதா? கரைப்படுத்துகிறதா. பிரைசலா. இல்லாமல் பண்ணுகிறது, கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி வாழ்க்கையே முடிச்சிருந்தான். அதனால தான் சொல்றான் சங்கீதக்காரன். நான் வாசித்த அந்த சங்கீதம் 17:1-3 வாசிப்போம். கர்த்தாவே, நியாயத்தை கேட்டதும் என் கூப்பிடுதலை கவனியும். கபடமில்லாத உதடு. பாருங்களா, உதட்டின் மாறுபாட்டுக்கு விலகுகிறன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கபடமில்லாத உதடு. வைசலால். உதடுகள் இருந்து பிறக்கும். உதடு கபடு நிறைந்ததா இருந்திருந்து எத்தனை மணி நேரம் ஜோம்னாலும் பிரயோஜனம் இல்லை. காரணம் அப்பதான் நீ எவனே திட்டிட்டு வந்துருவேன், கெட்டவத்தை பேசிட்டு. பேசுவதெல்லாம் வாயில கெட்ட வார்த்தை. வைசலால். அடுத்தவர்களை பற்றி ஏதாவது தவறாக பேசுவது, கோல் சொல்வது, பொறாமையோடு பேசுவது, தவறாக பேசுவது, இழிவாக பேசுவது, பேசிவிட்டு ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருந்து ஜெபிப்பது, அந்த ஜெபத்தை எல்லாம் தேவன் கேட்க மாட்டார். அடுத்த 3ஆம் வசனம். நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறேன். என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். ஹல்லேலூயா. வாய் மீறாதபடிக்கு, வாயின் தாறுமாறை உன்னை விட்டு விலக்கு. வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ண சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளையே, உடைய வாயின் வார்த்தை மிக கவனமாக இருக்க வேண்டும். ஆமென். சிலருடைய வாழ்க்கையில அவிசுவாசமான வார்த்தையை பேசுவார்கள். எப்ப பார்த்தாலும் எப்படி நல்லா இருக்கிறீங்களா, என்னமோ இருக்கிறோம் என்று சொல்வார்கள். பேசாதிருங்கள். நீ கர்த்தருடைய பிள்ளையா இருந்தால் நன்றாக, கர்த்தருக்குள் நன்றாக இருக்கிறேன்னு சொல்லுங்கள். ஆமென். விசுவாச அறிக்கை பண்ணுங்கள். தோல்வியை குறித்து பேசாதிருங்கள். ஆமென். சிலர் எப்ப பார்த்தாலும் முகவாடலாகவே இருப்பாங்க. எப்பவும் சோர்ந்து போய் முகத்தை எல்லாம் தொங்க போட்டுட்டு
ரொம்ப துக்கத்தோடு இருப்பாங்க. என்ன பிரச்சனை, என்ன செய்யறதுங்க, வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. நிம்மதி இல்லையா? இயேசுவை ஏற்றுக்கொண்டாலே நிம்மதி தேடி வருது. பேசலாம். நீ நிம்மதியை குறித்து சமாதானத்தை குறித்து மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டிய நீ நிம்மதி இல்லைன்னு நீ சொல்லிட்டு இருந்தா வசனத்திற்கும் உன் வாழ்க்கைக்கும் சம்மந்தமே கிடையாது. எங்கேயோ வழிதவறி இருக்கிற, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, குடும்பத்தில் பிரச்சனை. ஆமென். தேவனுடைய பிள்ளையுடைய குடும்பத்தில் பிரச்சனையை கொண்டு வருவதல்ல, பிரச்சனையை அடக்குவது, பிரச்சனை வராமல் காப்பது தான் தேவனுடைய பிள்ளைகள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதான் வேறு சொல்லுகிறது. வாசிப்போம். நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போமாக. ஆனால் வாயின் பலனால், பாருங்கள், அங்கு சொல்லப்பட்ட வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்று என்று சொல்லப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைக்கு உன்னோடு சொல்ற கர்த்தருடைய வார்த்தை ஆலோசனை என்னவென்று வாசிப்போம். அவனவன் வாயின் பலனால் வயிறு நிரம்பும், உதடுகளின் விளைவால் திருப்தியாவான். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்கள், வாயின் பலனால் வயிறு நிரம்பும். உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று அவருடைய வாய் கவனமாக இருக்க வேண்டும். சிலர் பேசுகிற பேச்சிலேயே அவர்களுக்கு சிலர் செய்ய வேண்டும் என்ற நன்மையை செய்யாமல் இருப்பார்கள். ஆமென். ஏதாவது நன்மை செய்யணும், பாவம் இவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு என்று சொல்லி நினைச்சிட்டு நன்மை செய்ய போனா அவன் பேசுவதை பார்த்தா எனக்கு அவரை தெரியும், இவரை தெரியும், அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், அதை தெரியும், தெரியும்னு சொன்ன பரவாயில்ல, இவனுக்கு எதுவுமே குறவில்லை போல் இருக்கு, நல்ல வசதியான ஆளுக்கு நம்ம இதுக்கு உதவி செய்யணும் என்று சொல்லிட்டு விலகி போயிடுவாங்க. பைசலான். அதான் சொல்லப்பட்டு வாயின் பலனால் அவனோட வயிறு நிரம்பும். வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை வாசிப்பு. அடுத்த வசனம் 21. மரணமும் ஜீவனும் நாவன் அதிகாரத்தில் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீ பேசுகிற வார்த்தை உனக்கு வாழ்க்கையும் கொடுக்கும், நீ பேசுகிற வார்த்தை உன்னை அழிக்கவும் செய்யும். ஆமென். தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாயை காத்துக்கொள். பைசலாட். இருதயத்தை காத்துக்கொள், கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற பிரியமான தேவனுடைய பிள்ளையே, நீ எப்பொழுதுமே தோல்வியை குறித்து பேசாத, வெற்றியை குறித்து பேசு. தேவனுடைய பிள்ளைகளுடைய வாயிலிருந்து விசுவாச அறிக்கை வரட்டும். ஆமென். பைசலாட். ஒருவேளை தோல்விதான் உனக்கு இருக்கலாம், ஆனா நீ சொல்ல வேண்டியது, இந்த தோல்வி எல்லாம் என்னுடைய அருமையான ஒரு வெற்றியாய் மாற்ற அவர் வல்லவர். ஆபிரகாம் பிரைசலாட் தன்னுடைய சரீரம் செத்ததும் பிரைசலாட், அதாவது சாராவுடைய கர்ப்பம் செத்து போனதையும் அவன் நினைக்காமல் இருந்தான். சொன்னவர் என்னோட வாழ்க்கையில் நிறைவேற்ற வல்லவர் என்று அவன் விசுவாச அறிக்கை பண்ணினான். தேவனுடைய பிள்ளையே, நீ விசுவாச அறிக்கை பண்ண கற்றுக்கொள். தோல்வியை குறித்து பேசாதே. தோல்வி ஒருவேளை இருக்கலாம், ஆனா தோல்வியை பார்க்காதே. ஆபிரகாம் தன் சரீரம் செத்து போனதை அவன் பார்க்கவில்லை, நினைக்கவில்லை. சாராவுடைய கர்ப்பம் செத்து போனதை அவன் நினைக்கவில்லை. ஆமென். அந்த தோல்வி குறித்து அவன் சிந்திக்கவில்லை. அதுதான் இருதயத்தை காத்துக்கொள்ள சொல்லப்பட்டிருக்கிறது. தோல்வியை நீ சிந்திக்காதே. உன் வாழ்க்கையில் இருக்கிற தோல்வியை நீ சிந்தித்துக் கொண்டிருக்காது. குடும்பத்தில் கஷ்டத்தை நீ சிந்தித்துக் கொண்டிருக்காது. பிரைஸ் தி லார்ட். இழந்த இழப்பை சிந்தித்துக் கொண்டிருக்காது. ஆமென். இழப்பின் மத்தியில நான் விசுவாசிக்கிற தேவன் இந்த தோல்வியை வெற்றியை மாற்ற வல்லவர். நான் இப்பொழுது நஷ்டப்பட்ட காரியத்திற்கு 100 மடங்கு தேவனை கொடுக்க வல்லவர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஈசாக்கினுடைய அவனுடைய தோன்றின துறவுகள் எல்லாம் அந்நியன் மூடி போட்டான், புதைத்து போட்டான். பிரைஸ் தி லார்ட். அவன் சோர்ந்து போகவில்லை. தேவன் அதையும் கர்த்தர் கொடுத்து இன்னும் புதிய துறவையும் கர்த்தர் கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. விசுவாச அறிக்கை. ஆமென். தோல்வியை குறித்து தோல்வியை பேசாதே, வெற்றியை பேசு. மனுஷனுடைய வாழ்க்கையில தோல்வி வரும், வெற்றி வரும், எல்லாம் வரும். நம்ம தோல்வி சிந்திக்க கூடாது. ஒரு தேவனுடைய பிள்ளை விசுவாச அறிக்கை. என்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். எனக்கு வாக்கு பண்ணின தேவன் உண்மை உள்ளவர். அவர் வாக்கு மாறாத தேவன். என்னுடைய வாழ்க்கையில தேவன் உயர்வையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்க அவர் வல்லவர். பிரைஸ் தி லார்ட். தற்போது எனக்கு தோல்வியா இருந்தாலும் இந்த தோல்வியை என்னுடைய ஆண்டவர் வெற்றியாய் மாற்றுவார். இது எனக்கு நிரந்தர தோல்வி அல்ல. ஆமென். அடுத்தது எனக்கு ஒரு வெற்றி காத்திருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். நான் விசுவாசிக்கிற தேவன் இன்னார் என்று அறிவேன். அந்த விசுவாச அறிக்கை பண்ணுங்கள். வாழ்க்கையில் இந்த நாட்களில் நீ அவிசுவாச வார்த்தைகளை சொல்லியே உன் வாழ்க்கையை நீ கெடுத்து கொண்டிருக்கிறாய். அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நீ வாயினால் பேசுகிற வார்த்தை கவனம்.
தோல்வியை குறித்தே பேசாத, வெற்றியை குறித்து பேசு. நீதிமொழிகள் 12:14 வாசிக்கும் போது, அவனால் தந்தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான். அவனால் கைக்கிரியின் பலனுக்கு தக்கதாக அவனவனுக்கு கிடைக்கும். ஆமென். வாயின் பலனால் திருப்தி அடைவான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிறார், எல்லா காவலோடு உன் இருதயத்தை காத்துக்கொள். வைசரான் மட்டுமல்ல, உன் வாயின் வார்த்தைகள் கவனமாக இருக்கட்டும். வாயின் வார்த்தைகளை உன்னை விட்டு தாறுமாறை உன்னை விட்டு அகற்றுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இருதயத்தை காத்துக்கொள். வைசலான் வாயின் உச்சரிப்பை காத்துக்கொள். இருதயத்தில் நல்ல காரியங்களை சிந்திக்கிற அந்த வெற்றிக்குரிய காரியத்தை வாயினால் அறிக்கை பண்ணு. பரிசுத்தமான சிந்தனையை சிந்திக்கிற அந்த பரிசுத்த வார்த்தையை அறிக்கை பண்ணு. வைசலான் தேவனுக்கு பயப்படுகிற காரியத்தை கொண்டு நீ சிந்தி. தேவனுக்கு பயப்படுற வார்த்தை வாயினால் உச்சரி. வைசலான் தேவனை கனப்படுத்துகிற நிலையிலான காரியத்தை சிந்தி. அவரை கனப்படுத்துகிற வார்த்தையை உதட்டினால் உச்சரி. வைசலான் பரலோக தேவன் பார்ப்பார். உன் குடும்பத்தின் சூழ்நிலை கர்த்தர் மாற்றுவார். வாழ்க்கையில் தோல்வியின் அடித்தட்டில் போயிருக்கிறாயோ, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், ஆமென், உன் இருதயத்தை காத்துக்கொள். உன் இருதயத்தை நீ எனக்கு தா என்று கர்த்தர் கேட்கிறார். வைசலான் தேவ சமூகத்தை ஒப்புக்கொடு. வாழ்க்கையில, ஆண்டவரே, என் இருதயம் தாறுமாறாக சிந்திக்கிறதப்பா, என்னை மன்னியும், நல்லது சிந்திக்க நான் நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியவில்லை, தயவா எனக்கு இறங்கும் என்று சொல்லி தேவனிடத்தில் கேள். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பலவீனங்கள் அவர் உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். கபடு நிறைந்த இருதயம் அகலட்டும். பைசலால் எரிச்சலும் கசப்புகளும் நிறைந்த இருதயம் நம்மளை விட்டு அகலட்டும். பைசலால் பொய் வார்த்தை பேச நம்மளை விட்டு அகலட்டும். விசுவாச அறிக்கை நம்முடைய வாயிலிருந்து புறப்படட்டும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியை கட்டளையிட அவர் வல்லவராக இருக்கிறார். அன்பான சகோதரனே, சகோதரியே, உன் இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? கர்த்தர் சொல்கிறார், காத்துக்கொள், இருதயத்தை காத்துக்கொள், உதடை காத்துக்கொள். உன் வாழ்க்கை வெற்றி சிறக்கும். வாழ்க்கையில் தோல்வி முற்றிலும் அகலும். இந்த வார்த்தையை கேட்கிற உனக்காக நான் ஜெபிக்க போகிறேன். வாழ்க்கையில் உன்னை ஒப்புக்கொடு. ஆண்டவரே, நான் சிந்தித்த சிந்தனை தவறானது, பேசின வார்த்தை தவறானது, எனக்கு இறங்கும் என்று சொல்லி தேவனிடத்தில் கேள். ஒப்புக்கொடு, அறிக்கையிடு. கட்டாயம் உன்னுடைய குடும்பத்தினுடைய இருள் நீங்கும். உன் குடும்பத்தினுடைய சிறை நீங்கும். பூட்டப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும். ஆமென், ஆமென், அல்லேலூயா. கட்டப்பட்ட கட்டுகள் அறுக்கப்படும். விடுதலை தேவன் உனக்கு கொடுப்பார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆமென். வாழ்க்கையோட தோல்வியை அகற்ற அவர் வல்லவர். அறிக்கை பண்ணு. வெற்றியின் கோஷம் எழும்பட்டும். நீதிமான் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகும் என்று சொல்லப்பட்டது. கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையின்படி தேவன் தாமே என்னுடைய வாழ்க்கை அற்புதம் செய்ய அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். நான் உனக்காக ஜெபிக்கிறேன். கண்களை மூடுவோம். வானத்தை பூமியை உண்டாக்குற சர்வ வல்லமை உள்ள தேவனே, தர்மியான நேரத்திற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, எல்லா காவலுடன் இருதயத்தை காத்துக்கொள். வாயின் தாறுமாறுகள் என்னோட அகற்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷனுடைய இருதயம் பொல்லாதது, உதடுகளின் அறிக்கையும் பொல்லாதது. ஆண்டவரே, கேட்ட வசனத்தின்படி யார் யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தா வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதியும். வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றத்தை கட்டளையிடும், ஒரு திருப்பத்தை கர்த்தர் கட்டளையிடும், ஒரு உயர்வை கர்த்தர் கட்டளையிடும். வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதி காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர்.